வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 14/6/1950 அன்று என்றும் போல் சூரியன் உதயமானான். ஆனால் காலை 10 மணி ஆகியும் கிருஷ்ணப்பிரியா எழுந்திருக்கவில்லை. அவரது கணவர் சேஷகிரிராவ் அவள் அருகே சென்று பார்த்தார். அவள் மிகவும் சிரமத்துடன் கண்களை திறந்து மிக பலவீனமான குரலில், "விடிந்தது தெரிகிறது, கடமைகள் காத்திருக்கின்றன. ஆனால் எழுந்திருக்க முடியாதபடி நெஞ்சு வலிக்கிறது. நான் செத்துவிட்டால் குழந்தைகளை அனாதைகளாக விட்டுவிடாதீர்கள்" என்றாள் கண்ணீருடன். அதோடு அறையின் ஒரு மூலையை காட்டி, "அங்கே இருக்கிறவர் என்னை அழைத்துச் செல்ல காத்திருக்கிறார்" என்றும் கூறினாள். உடனே மருத்துவரை அழைத்து வந்து காண்பித்தார் சேஷகிரிராவ். மருந்தும் வாங்கி வந்து கொடுத்தார். இதய வலி தாங்காமல் பிதற்றுகிறாள் என்று நினைத்தவர் அவள் தலையணைக்கடியில் பாபா படத்தை வைத்து, "பாபா உன்னை காப்பாற்றுவார்" என்றார். அன்று நள்ளிரவு, "ஐயோ, என்னை யாரோ இழுக்கிறார்கள், அவர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள்" என்று கத்தினாள். ஆந்திராவிலுள்ள ராமச்சந்திரபுரத்தில் தன் பெற்றோரை காண வந்த இடத்தில் தான் இத்தனை அவஸ்தையும். தந்தை ஓடி வந்து அவளை சரியாக படுக்க வைத்தார். சிறிது நேரத்துக்கு பின் பெண்ணின் அறையில் பேச்சுக்குரல் கேட்டது. ஷீரடி சாய்பாபா, மந்திராலயா மகான் என்ற பெயர்கள் காதில் விழுந்தன. யாரோடு பேசுகிறாள் என்று பார்க்க எழுந்து வந்தார். "அப்பா, சாய்பாபாவும் ஸ்ரீ ராகவேந்திரரும் என்னை அந்த மனிதனிடமிருந்து காப்பாற்றினர். துளசியும் புதியும் என் தலையணைக்கடியில் வைத்தனர். அதை வாயில் போடச் சொல்லு" என்று கூறினர். "அதை எடுத்து வாயில் போடுங்களப்பா" என்றாள் கிருஷ்ணப்பிரியா. ஏதோ ஆவி பிடித்திருக்கிறது என்று நினைத்தவர் அவள் திருப்திக்காக தலையணையை தூக்கி பார்த்தார். அங்கே ஒரு பெட்டலம் இருந்தது. அதை பிரித்தார். அதில் மிகப்பெரிய துளசி இதழும் விபூதியும் இருந்தது. திருநீற்றை வாயில் போட்டு துளசி இலையை மடித்து முன்போல வைத்தார். கிருஷ்ணப்பிரியா சிறிது நேரத்தில் தூங்கி போனாள். காலையில் எழுந்து பார்த்தார். மகளின் ஆடைகளில் நிறைய விபூதி தூவப்பட்டிருந்தது. கட்டிலின் 4 புறங்களிலும் விசித்திரமான கோடுகள் வரையப்பட்டிருந்தன. அதிலிருந்து படிப்படியாக குணமானாள் கிருஷ்ணப்பிரியா. கணவரிடம், "சாய்பாபா ஒரு அணா தட்சிணையை தலையணைக்கடியில் வைக்கச் சொல்கிறார்" என்றாள். அப்படியே வைத்துவிட்டு சாப்பிடச் சென்றார் அவர். அவள் அறையில் பேச்சுக்குரல் கேட்டது. மாமனாரும் இரவு நடந்ததை சொல்லி இருந்ததால் மகான்களை தாமும் தரிசிக்க ஆவல் கொண்டு விரைந்து மனைவி படுத்திருக்கும் அறைக்கு சென்றார். அவள் அறையில் சுகந்த மனம் வீசியது. ஆனால் யாரும் இல்லை. மனைவியிடம் கேட்டதற்கு 2 மகான்களும் வந்திருந்தனர். அணாவை எடுத்து கொண்டு பாதுகாக்க என்று கூறி தலையணைக்கடியில் ஏதோ வைத்தனர் என்றாள். தலையணைக்கடியில் அணா இல்லை. ஆனால் சில துளசி இலைகளும் வில்வ இலைகளும் இருந்தது கண்டு அதிசயித்தனர். மறுபடி ஒரு நாள் அவள் அறையில் பேச்சுக்குரல் கேட்க போய் பார்த்தார். அங்கே கிருஷ்ணப்பிரியா பகவத்கீதை ஸ்லோகங்களை சொல்லி கொண்டிருந்தாள். "உனக்கெப்படி இது மனப்பாடமாயிற்று? வந்தது யார் என்று கேட்டார் கணவர். "இந்து முஸ்லிம் என்ற போதெல்லாம் இந்த மண்ணுலகில்தான் பாபா வந்து திருநீர் பூசினார். ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தார். இவைகளை மனப்பாடம் செய்து தினமும் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 4 ஸ்லோகங்களுக்கும் அர்த்தமும் சொன்னார். தலையணைக்கடையில் ஏதோ வைத்தார். அது என்னவென்று பாருங்கள்" என்றாள். தலையணைக்கடையில் ஒரு உதிப்பெட்டலம், ஒரு பெரிய துளசி இலையில் குங்குமம், மிருத்திகை, புனிதமண் எல்லாம் இருந்தன. பூஜை அறையிலும் இம்மூன்றும் காணப்பட்டது கண்டு அனைவரும் பிரமித்தனர். அதிலிருந்து தினமும் காலை 6:30 மணிக்கு கிருஷ்ணப்பிரியாவின் நெற்றியில் திருநீற்றின் 3 கோடுகள் தென்பட்டன. 1951 பிப்ரவரி வரை இது தொடர்ந்தது. அதிலிருந்து சாய்பாபா சொன்னபடி தினமும் சாய் வழிபாடு நடத்தினாள் கிருஷ்ணப்பிரியா. திடீரென்று மாயை, பிரகிருதி என்றெல்லாம் பிரசங்கம் செய்வாள். பூஜை ஆரம்பிக்கும் போது ஒரு காலி டப்பாவை வைப்பாள். பூஜை முடியும் போது அது நிறைய விபூதி இருக்கும். அதை எல்லோருக்கும் கொடுப்பாள். ஒரு முறை பாபா அவள் கனவில் தோன்றி, "உனக்கு 8 கண்டங்கள் இருக்கின்றன. 8 பிறவிகள் எடுத்து அவைகளை தீர்ப்பதற்கு பதிலாக
இப்பிறவிலேயே அவைகள் தீர்க்கப்படும் என்றருளினார். அது முதல் ஒவ்வொரு மாத விளக்கின் போது அவள் சாவதற்கொப்பான நிலையை அடைந்து பின் பிழைத்தாள். வா வந்துவிடு என்று புதுக்குரலை அவளது பெற்றோரும் கணவனும் கேட்டு கவலையுற்றனர். அது யமதூதரின் குரல் என்று பாபா சொன்னதாக கூறினாள் கிருஷ்ணா. நடு இரவில் அலறுவாள். பலர் கூடி கிருஷ்ணபிரியா கிருஷ்ணபிரியா பிழைத்துக்கொள் என்று ஜபம் செய்யும் குரல் கேட்கும். கட்டிலை சுற்றி முன்போல் அதிசய கோடுகள் தோன்றி அவள் பிழைத்ததும் மறைந்துவிடும். வீட்டிலுள்ளவர்களும் சாயி ஜபம் செய்வார்கள். ஒரு தடவை இருமி 16 தடவை இரத்த வாந்தி எடுத்தாள். சேஷகிரி ராவ் பார்க்காத வைத்தியம் இல்லை, கொடுக்காத மருந்தும் இல்லை. பாபா கடைசியில் ஏமாற்றி விட்டீர்களே என்று நொந்து கொண்டார். பாபா அவள் கனவில் வந்து, இது 7வது பிறவிக்கான கர்மா, இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும், இல்லையேல் இன்னொரு பிறவி வாய்க்கும் இறக்க மாட்டாய் என்று தான் தன் உறுதி தந்திருக்கிறேனே என்றார். ஏதோ ஒரு வேரை அவள் கையில் போட்டார். விழித்து பார்த்தால் கையில் வேர் இருந்தது. அது முதல் இருமினால் இரத்தம் வருவது நின்றது. 8வது தடவை பாபா யமதர்மனிடம் உன் கடமையை செய் என்று சொன்னதை வீட்டிலுள்ள அனைவரும் கேட்டனர். வீடு முழுவதும் நறுமணம் வீசியது. அடுத்த வினாடி கிருஷ்ணபிரியாவின் மூச்சு நின்றது. அனைவரும் நடுங்கியபடி பாபாவை பிரார்த்தித்தனர். சற்று நேரத்தில் பாபாவின் கருணையால் கிருஷ்ணா பிழைத்தாள். அதன் பின் கிருஷ்ணபிரியா தன் கணவருடன் நாக்பூர் புறப்பட்டாள். மதியம் 3 மணிக்கு போகலாம் என்று அவள் கூற, சேஷகிரி ராவ் அந்த நேரத்தில் நாக்பூருக்கு எந்த ரயிலும் இல்லை என்றார். சரி, ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்திருப்போம், எந்த ரயில் வருகிறதோ அதற்கு பயணச்சீட்டு வாங்குவோம் என்று புறப்பட்டு விட்டாள். உடம்பு சரியில்லாமல் போனதிலிருந்து இவளுக்கு பிடிவாதம் அதிகமாகிவிட்டது என்று மனதுக்குள் நொந்து கொண்டார் கணவர். ரயில் நிலையத்துக்கு போனால் நாக்பூர் ரயில் வந்து கொண்டிருப்பதாக அறிவிப்பு வந்தது. ரயில் பாதையிலுள்ள கோளாறு காரணமாக காலை முதலே எல்லா ரயில்களும் தாமதமாக வந்திருந்ததாக கூறினார் ஸ்டேஷன் மாஸ்டர். விஜயவாடாவில் ஒரு உறவினரை பார்க்க வேண்டி இருந்ததால் அங்கு இறங்கினர். அப்போது நள்ளிரவு முகவரி தொலைந்து விட்டது. இதுதான் முதன் முறையாக அவர்கள் வீட்டுக்கு செல்வது. கவலையோடு இருந்த சேஷகிரி ராவை ஒரு 16 வயது பையன் எதிர்கொண்டான். நான் உங்களுக்கு கவுன்சிலர் வீட்டை காட்டுகிறேன், அவர் உங்கள் உறவினர் வீட்டை கண்டுபிடிக்க உதவுவார் என்றான். அதுபோல கவுன்சிலர் வீட்டை காட்டினான். கவுன்சிலர் மிகவும் நல்லவர். பெயர், உருவ அடையாளம், உத்தியோகம் எல்லாவற்றையும் கேட்டறிந்து கொண்டு உறவினர் வீட்டில் கொண்டு விட்டார். சேஷகிரி ராவுக்கு மகிழ்ச்சி சொல்லி முடியாது. நன்றி சொல்லலாம் என்று பையனை தேடினார், காணவில்லை. பாபா எந்த வடிவிலும் உதவுவார் என்பதை அறிந்து மனம் நெகிழ்ந்தார். ஒரு முறை கிருஷ்ணபாயின் தந்தையான ஸ்ரீ ஹனுமந்தராவுக்கு ஷீரடியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் கிருஷ்ணா நாக்பூரில் செய்யும் பூஜையை பார், அவளை அஞ்ஞானத்தினால் மகள் என்று சாதாரணமாக நினைக்காதே, அவள் தீவிர சாய் பக்தை, நான் பாக்கி வைத்த பணிகளை நிறைவேற்ற வந்திருக்கிறாள். ராமச்சந்திரபுரத்தில் அவள் பூஜை செய்யும் போது எதற்கம்மா எதிரே ஒரு ஆசனம் என்று கேட்டிருக்கிறாய். இம்முறை அந்த ஆசனத்தில் நான் அமர்ந்திருப்பதை உனக்கு காண்பித்தேன். நாக்பூரில் அவள் கணவனுக்கு அதை காட்டினேன். கிருஷ்ணாவும் சில சமயம் மாயை வசைபாடுகிறாள். அதற்காக அவள் நிலையை பூஜை செய்த பழங்களிலும் பூக்களிலும் துளசி தலங்களிலும் எழுதி காட்டினேன். இதுவே அவளது கடைசி பிறவி. இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சொல்லும் சக்தி கிருஷ்ணாவிடம் வந்திருக்கிறது. ஓம் சாய் பாபா என்றிருந்தார். பலமுறை படித்தவர் உடனே நாக்பூர் கிளம்பினார். மாப்பிள்ளையிடம் காட்ட லிகிதத்தை தேடினால் அது கிடைக்கவில்லை. அது மாயமாய் மறைந்து விட்டிருந்தது. ஸ்ரீ PV நரசிம்ம சுவாமி கிருஷ்ணபாயின் மகிமைகளை புத்தகமாக எழுதியிருக்கிறாள். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.